வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ. அந்த மங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டுக்கு ஒரு அன்பின் அன்னையடி. இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் அன்பின் அன்னையடி. ஏதையும் தீயும் தக்க தீயும் தக்க, ஏதையும் தீயும் தக்க தீயும் தக்க, ஏதையும் தீயும் தக்க தீயும் தக்க. நாளைக்கு போகி பண்டிகை. முன்பாகவே நம்முடைய பருதி புகழ் சேனல் குடும்பத்தை சார்ந்த அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்முடைய நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு நமக்கு லைக் எல்லாம் போட்டு நம்மை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த தமிழர் திருநாள் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை புதியதை தோற்றுவிக்கட்டும், இன்பத்தை தோற்றுவிக்கட்டும், ஏற்றத்தை தோற்றுவிக்கட்டும் என்று என்றொரு எண்ணம் எல்லா தமிழர்களுடைய உள்ளங்களிலும் மேலோங்கி நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு என்னவென்றால், பொங்கல் என்றதும் உங்கள் நினைவுக்கு வருவது எது? இந்த தலைப்பை நான் இன்று எடுத்ததற்கான காரணம் என்னன்னா, நம்முடைய பருதி புகழ் சேனல் குடும்பத்தை சார்ந்த பாபிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு நண்பர் எனக்கு எழுதியிருந்தார். இதை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் என்று எழுதியிருந்தார். அது என்னது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். பொங்கல் என்றதும் உங்கள் நினைவுக்கு வருவது என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல அவசியம் நீங்க தெரிவிங்க. நான் ஒரு லிஸ்ட் போட போறேன். நான் போடுற லிஸ்ட்ல சிலது விட்டு போயிருக்கலாம், நீங்க போடுற லிஸ்ட்ல அது வரலாம். அதனால பொங்கல் என்றதும் உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல அவசியம் தெரிவிங்க. வாருங்க நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதல் முறையாக நம்முடைய சேனலை பாக்குறீங்கன்னா பெல் ஐக்கான நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சா மட்டும் போறாது, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட சேனல்ல தினசரி 4 மணிக்கு கலை, இலக்கியம், அரசியல், சினிமா இப்படி பல்வேறு தலைப்புகள் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்கன்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ன்றதை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். வாருங்கள் பேசலாம். பொங்கல் என்றதும் உங்கள் நினைவுக்கு வருவது எது? பொங்கலா, தை மாதமா, தை திங்களா? பொங்கலா, தை திங்களா? பானையா, கரும்பா, திருவிழா கொண்டாட்டமா, விவசாயமா, உழவு தொழிலா, அல்லது சூரியனா? பொங்கல் பண்டிகையில் மங்கையர்கள் எல்லாம் சேர்ந்து போடுகின்ற அந்த கலர் கோலங்களா? இப்படி பொங்கல் என்றதும் அவரவர் நினைவுக்கு ஏதோ நினைவுக்கு வரும். இல்ல புத்தாடையா, இல்ல குடும்பத்தோடு மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய அந்த திருவிழாவா? இப்படி எத்தனையோ நினைவுக்கு வரும். ஆனால் பொங்கல் என்றதும் காளைகளா, ஜல்லிக்கட்டா, இப்படி எத்தனையோ நினைவுக்கு வரும். ஆக என்னோட லிஸ்ட்ல ஏதாவது விட்டு போயிருக்கலாம். ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அவசியம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பொங்கல் என்றதும் உங்கள் நினைவுக்கு வருவது எது என்று கேட்டீங்கன்னா, 2 விஷயம். இப்ப நான் இன்னொரு முக்கியமான 2 விஷயம் சொல்ல போறேன். பொங்கல் என்றதும் நினைவுக்கு வருவது பாவம் கணேசன். அது என்னங்க பாவம் கணேசன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். விஜய் டிவில புதுசா போடுறாங்களா தொடர், அதை பத்தி பேசுறீங்களா? அது பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுதா? இல்லையே, ஏற்கனவே போய்கொண்டிருக்கிறது இந்த தொடர் என்று கேட்கலாம். நான் சொல்கின்ற பாவம் கணேசன் என்னன்னா, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவர்கள், அதாவது குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் துணி வாங்கி கொடுத்து விட்டு, தன்னுடைய மனைவி மக்களுக்கெல்லாம் அவர்களை எல்லாம் மகிழ வைத்து விட்டு, தனக்கென்று எதையும் வாங்கி கொள்ளாத குடும்ப தலைவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அப்பாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் உண்மையான பாவம் கணேசன் என்பது என்னுடைய கருத்து. அதாவது தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படம், அந்த படம் சேரனுடைய படம். அந்த படத்துல ராஜ்கிரண் அவர்கள் ஒரு திருவிழாவின் போது, அந்த தீபாவளியா பொங்கலான்னு எனக்கு நினைவுக்கு இல்லை, அந்த நேரத்தில் ஒரு போஸ்டர் ஒட்டக்கூடிய வேலையை கூட செய்து விட்டு அந்த பணத்தை வாங்கி தன்னுடைய குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு தகப்பனாக தத்ரூபமாக நடித்திருப்பார். இன்றளவும் அந்த படம் 20 ஆண்டு 10-15 ஆண்டுகள் ஆகியிருக்கும். இன்னும் நம்முடைய நெஞ்சங்கள்ல அந்த படம் நீங்காத இடத்தை பிடித்திருப்பதற்கு காரணம் அவருடைய நடிப்பும், அது உண்மையும், அந்த காட்சியில் இருக்கக்கூடிய உண்மையும் தான் நமக்கு அதை நினைக்க வைக்கிறது. ஏதோ உங்க சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தான்னு சொன்னீங்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு சொன்னீங்களா, அது இதை பத்தி தானான்னு கேட்கலாம். அது இதை பத்தி இல்ல, வேறொரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தார் நம்மளோட சப்ஸ்கிரைபர். பொங்கல் என்றதும் நம்முடைய நினைவுக்கு வருவதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும், பூமி தான் அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு தகுந்த இடம். அப்படிப்பட்ட பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது உணவு. அந்த உணவு எங்கிருந்து கிடைக்கிறது? பயிர்களில் இருந்து கிடைக்கிறது. அந்த பயிர்களை விளைவித்து தருபவர்கள் யார் என்று சொன்னால் விவசாயிகள்.
அந்த விவசாயிகள் இயற்கையோடு போராடி போராடி அப்படியே அவர்களுடைய ஓய்ந்து போய்விட்டார்கள். அப்படி ஒரு போராட்டம். இயற்கை பல நேரங்களில் அவர்களுக்கு எதிரியாக சதி செய்து கொண்டிருக்கிறது. பருவநிலை மாற்றங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். இப்போ இந்த வருஷம் பாருங்க, மார்கழி மாதத்துல மழை வந்தா எப்படி வரும்? கோலத்தை நனைவிப்பதற்காக மழை வரும். ஆனா இந்த மார்கழியில அறுவடை செய்யக்கூடிய ஒரு வேளையில அப்படி ஒரு வெள்ளம் சூழக்கூடிய அளவிற்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இது விவசாயிகளுக்கு எப்படிப்பட்ட அடி பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல விவசாயி எப்படி நிம்மதியாக மகிழ்ச்சியாக இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுவார்கள் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய தேசம் காப்பதற்காக ராணுவ வீரர்கள் கொட்டும் பனியிலும் மழையிலும் எதையும் பொருட்படுத்தாது மனைவி மக்களை எல்லாம் விட்டுவிட்டு காஷ்மீரிலே எல்லையிலே காத்து அவர்கள் எல்லாம் அப்படி கொட்டும் பனியிலும் மழையிலும் குளிரிலும் வெயிலிலும் நம் நாட்டிற்காக காத்து கொண்டிருப்பதனால தான் நாம இன்னைக்கு ஃபேன் காத்து கீழே உட்காந்துட்டு ஏசி கீழே உட்காந்து நாம இங்க நாட்டில் சுகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அதற்கெல்லாம் காரணமாக எப்படி நம்முடைய ராணுவ வீரர்கள், தேசத்தின் ராணுவ வீரர்கள் எப்படி நம் நாட்டை காத்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல இன்னைக்கு விவசாயிகள் விவசாயத்தை காப்பதற்காக, உயிர்களுக்கு தேவையாக அடிப்படையாக இருக்கக்கூடிய பயிர்களை காப்பதற்காக, நிலங்களை காப்பதற்காக வேளாண் சட்டங்களை எதிர்த்து கொட்டும் பனியிலும் மழையிலும் இன்று டெல்லியிலே தலைநகரத்திலே உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள், போராட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசுக்கும் அவர்களுக்கும் எத்தனையோ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பேச்சுவார்த்தையில் கூட இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. வேளாண் சட்டங்களை திரும்ப பெற மாட்டோம் என்று மத்திய அரசாங்கம் ஒரு புறம் சொல்கிறது. வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று விவசாயிகள் சொல்கிறார்கள். அது ஏதோ பஞ்சாப் விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த கொடுமை என்று ஒரு பக்கம் ஒரு சிலர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் எதிர்கட்சியினருடைய தூண்டுதலால் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படியோ நமக்கு உண்மை ஒன்று மட்டும் தெரிகிறது. இவ்வளவு போராடுகிறார்கள் என்றால் அதன் பின்னணி ஏதோ ஒன்று பலமாக இருக்கிறது. விவசாயத்திற்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்குமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. உணவு பயிர்களுக்கெல்லாம் நாளை பாதிப்பு வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இன்று மக்கள் மத்தியில் நிலவிவிட்டது என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்முடைய அனைத்து உயிர்களுக்காகவும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எது எப்படியோ அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. அரசாங்கம் எதற்காக அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசாங்கம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தாலும் விவசாயிகளே அதற்கு எதிர்க்கிறார்கள். நிலம் என்பது ஒரு சடப்பொருள் அல்ல என்று சொல்வார்கள். நிலம் என்பது ஒரு உயிரற்ற பொருள் அல்ல என்று சொல்வார்கள். உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக பயிர்களை விளைவிப்பதால் அது உயிரற்ற பொருள் அல்ல. அந்த நிலம் என்பது உயிருள்ள ஒரு பொருள். அதை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது தவறு என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலங்களை காக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பாரம்பரிய தொழில் இந்த மண்ணுக்கே சொந்தமான தொழிலை காக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராட்டம் இருக்கிறார்கள் என்பது மட்டும் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்குகிறது. அப்படிப்பட்ட விவசாயிகளை நாம் ஆதரிக்க வேண்டும். எது எப்படியோ ஒரு புறம் வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஒரு புறம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஒரு புறம் இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். மழை பெய்யக்கூடாத நேரத்தில் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று வள்ளுவர் சொன்னார். அது கெடுத்துக் கொண்டிருப்பதை தான் நாம் அதிகம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சார்பாய் அவர்களுக்கு எடுப்பதும் கொடுப்பதுமாக அந்த மழை இருக்கிறதா என்று சொன்னால் எப்போதோ ஒரு மொழிதான் இருக்கிறது. விவசாயிகள் தன்னுடைய நிலங்களை அடமானம் வைத்து வேளாண் கடன்களை கட்ட முடியாமல் எத்தனையோ விவசாயிகள் நஞ்சினை பருகி இறந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். எலிக்கறி தின்ற கொடுமை எல்லாம் இந்த நாட்டிலே அரங்கேறி இருக்கிறது. சோழ வளநாடு சோர் உடைத்து என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சோழ வளநாட்டிலே கூட அந்த கொடுமை நேர்ந்திருப்பது என்பது நமக்கு ரொம்ப அச்சத்தை தருகிறது. நாளை நாமெல்லாம் தங்கத்தை வாங்கி சாப்பிட முடியாது, தங்க பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட முடியாது, அரிசி தான் வாங்கி சாப்பிட வேண்டும். அரிசி தங்கம் போன்று விலை உயர்ந்தால் எப்படி மனிதர்கள் உயிர் வாழ்வார்கள், எப்படி வாழ்க்கை நடக்கும் என்பதெல்லாம் நமக்கு யோசனையாக இருக்கிறது. ஆகவே விவசாயிகளுக்கு எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சூழலிலும் ஆபத்து நல்காத ஒரு வகையிலே அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசும் அப்படியே நடக்கும் என்று நாம் அனைவரும் எதிர்பார்ப்போம். விவசாயத்தை காக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல, விவசாயிகளை காக்க வேண்டியதும் விவசாயத்தை காக்க வேண்டியதும் ஒவ்வொரு மனிதனின் கடமை என்பதை இந்த பொங்கல் நன்னாளில் நமக்கெல்லாம் நாம் எல்லாம் உணரவே
இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் கோட் செய்யுங்கள். ஏதாவது நீங்கள் இதற்கு மாற்று கருத்து இருந்தால் அந்த மாற்று கருத்தையும் நீங்கள் அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கோட் செய்யுங்கள். எது ஒன்றும் பேசினால்தான் நமக்கு விளக்கமாக புரியும், விரிவாக புரியும். அதனால் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கருத்து பரிமாற்றம் தான் நம்முடைய அறிவின் வளர்ச்சிக்கு ஆதாரம் என்பதை நம்புகின்ற சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு உரிதாக்கி இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை அவசியம் வரவேற்கிறேன். இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம், பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம். மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.